ப்ரொஃபஷ்னலாக அதுக்கு கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அங்கே கூட நம்ம பேசி வேலை முடிச்சு தான் போவோம். நான் நினைக்கிறேன் ஒருத்தர் கூட கண்டிப்பாக கான்டாக்ட் அது தெளிவாக இருக்கும். நியூஸ் அது முடியல. நெக்ஸ்ட் நான் வந்து கான்டாக்ட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஒரு நபர் நான் ஸ்டாண்டாக சொல்கிறேன். ஏன்னா இந்த வீட்டில் விட்டு நான் போகிற ஒரு வாரத்தில் நான் ரொம்ப க்ளோஸாக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ரொம்ப இருந்த ஒரு ஆள் ஸ்டாண்டாக இருக்குது. இந்த வீட்டில் நான் போகும்போது சபரி கூட என் முன்னாடி அவளை அழுகலை, அவ்வளோ அழுதாங்க. ஸோ நான் அந்தளவுக்கு அவளை அவ்வளோ பிடிக்கும் ஸ்டாண்டாக அவ்வளோ பிடிக்கும். நான் வெளில போய் ஒரு விஷயம் மட்டும், நிறைய விஷயம் நான் கஷ்டப்பட்ட ஒரு விஷயம் மட்டும் மென்ஷன் பண்ணி சொல்கிறேன். அவங்க பாத்ரூமில் இருந்து என்னை வந்து பாம்பு மாதிரி இவனை நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. அவங்க என் கூட இல்லாமல் அவங்க அந்த விஷயத்த சொல்லியிருந்தா எனக்கு அதுக்கு ஹர்ட் பண்ணியிருக்காது. ஆனால் அவங்க என்னோட நல்லா இருந்த டைமில் அது சொன்னது என்னை ரொம்ப ஹர்ட் பண்ணிச்சு. இப்போல்லாம் எனக்கு பயமாக இருக்குது. ஒருத்தவங்கிட்ட பேசுகிறாங்கன்னா இப்படி பேசி திருப்பி இப்படி சாண்டா மாதிரி பேசிடுவாங்களோன்றது எக்ஸாம்பிள் ஆகிட்டாங்க அவங்க என் வாழ்க்கையில். ஸோ அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் இருக்கவே கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அது சாண்டா நான் கண்டிப்பாக என் வாழ்க்கையில் லைஃப் டைம் நான் சாகுற வரைக்கும் இருக்கணும்னு நினைக்கிற ஒரே ஒரு நாள் நான் சபரி தான். நான் எப்போவுமே அந்த ஒரு ஆள் என் வாழ்க்கையில் இருந்து ஆகணும்னு நான் நினைப்பேன். ஆனால் இப்போ அவங்ககிட்ட நான் சொல்ல மாட்டேன். நான் இங்கே ஏன்னா எப்போவுமே அவன் இருப்பான் என் வாழ்க்கையில். ஸோ நான் சபரி சொல்ல மாட்டேன். சபரியை தவிர நான் லைஃப் லாங் இவங்களோட கான்டாக்ட் எனக்கு இருந்தால் நான் நல்லா இருப்பேன் நினச்சா நான் அதுக்கு அவன் சொல்லுவேன். இப்போ எனக்கு லைஃப் லாங் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ சாரிடா போதும். ஏன்னா வாக்கு மேலே மாற்றி பண்ணி இருக்கு என் வாழ்க்கை. நான் யாரோட பெருசாக கான்டாக்டில் இருக்க மாட்டேன்னு நான் ஃபீல் பண்ணுறேன் பிரவீன்கார்த்தி. பிகாஸ் எங்களுக்கு வந்து ஒரு 1 வீக் தான் அவர் வீட்டில் இருந்துச்சு. ஸோ கனெக்ட் பண்ண வந்து அந்த டைம் பத்தலை. ப்ளஸ் மேபி ஒரு ப்ரொஃபஷ்னலாக நாங்கள் வந்து நினச்சிக்கிட்டோம். ஃப்ரெண்டாக இங்கே போகலாம் அங்கே போகலாம் அப்படி சாப்பிட்றாங்க ஒரு வைப் இருக்காதுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ நான் கான்டாக்டில் பெருசாக இருக்க மாட்டேன் அப்படின்னா அது பிரவீன்கார்த்தி இருக்குது. கான்டாக்டில் நான் கண்டிப்பாக இருக்கேன்னா அது விக்ரமாக இருக்குது. விக்ரம் வந்து இந்த ஹவுஸில் என்னுடைய ஒரு கம்ஃபர்ட் ஜோன். நான் என்ன ஃபீல் பண்ணாலும் நான் என்ன அழுதாலும் நான் விக்ரம் கிட்ட தான் போவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த ஹவுஸ் இல்லாமல் வெளியே என்னோடய கஷ்டத்தெல்லாம் கொட்டி தீர்க்குற ஒரு பர்சனாக நான் விக்ரம் பார்க்குறேன். ஸோ எப்போ எனக்கு ஒரு பிரச்சனை விக்ரம் பேசலாமா அப்படின்னு அடிக்கடி கால் பண்ணுறேன். ஸோ நான் இன் டச் இருக்கணும்னு விரும்புறது வந்து